Satyabhama Institute of Science and Technology, Chennai. முக்கிய செய்தி. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்தது என்று துரை வைகோ அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், வணக்கம். அந்த அறிக்கையில் என்னென்ன தெரிவித்துள்ளனர்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்திருப்பதாகவும், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இப்போது நலமுடன் இருப்பதாகவும் மதிமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது, கடந்த 3 நாட்களுக்கு முன்பு நாகர்கோயிலில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக வைகோ திருநெல்வேலியில் தங்கியிருந்தார். அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் வைகோவுக்கு தோள்பட்டையில் 3 இடத்தில் எலும்பு முறிவு என்பது ஏற்பட்டிருந்தது. இதனால் சிகிச்சைக்காக அவர் சென்னை ஆயிரம்விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்று காலை அவருக்கு அறுவை சிகிச்சை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்த சூழல்ல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்திருப்பதாகவும், வைகோ இப்போது நலமுடன் இருப்பதாகவும் துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். மேலும் 3 இடத்தில் எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருப்பதால் அதை சரி செய்ய டைட்டானியம் பிளேட் வைக்கப்பட்டிருப்பதாகவும், 40 நாட்கள் ஓய்வுக்கு பிறகு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட தோள்பட்டை சரியாகி இயல்பு நிலைக்கு வைகோ திரும்புவார் என்றும் அந்த அறிக்கையில் துரை வைகோ சொல்லியிருக்கிறார். மேலும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை செய்திருப்பதால் தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க 1 வாரத்திற்கு பார்வையாளர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் துரை வைகோ அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே மதிமுக நிர்வாகிகள் மற்றும் மதிமுக தொண்டர்கள் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்திப்பதை தவிர்த்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் துரை வைகோ அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai.